அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகம் மற்றும் பாடக்குறிப்பேடு விவரங்களை புகைப்படத்துடனும், சத்துணவு உண்ணும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் விருப்ப கடிதம் பெற்று அதனையும் புகைப்படத்துடனும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் வகுப்பு ஆசிரியர் பதிவு செய்வது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரை சர்ச் பண்ணல டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு திரும்ப மறுபடியும் அந்த அப்ளிகேஷன்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இண்டிவிஜுவல் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான லாகின் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை இன்ட்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த கிளாஸ்க்கு கிளாஸ் டீச்சராக அசைன் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸஸ் வந்து அங்கே எனேபிள் ஆகும். ஸோ திரும்ப அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். புக், நோட் புக், யூனிஃபார்ம், நெக்ஸ்ட் நோன் மில்ஸ் இதெல்லாமே ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு புக்கு எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். அதுக்கு புக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே அகடமிக் இயர் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ளீஸ் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டேர்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டேர்ம் அப்படின்னு வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு செலக்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். திரும்ப அந்த டவுன் ஆராவை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எம்இஸ் ஐடியோட வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாகவே இருக்கும். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்லோடுன்னு சொல்லி புதுசாக இந்த வருஷம் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாணவர்களுக்குமே நம்ம புத்தகம் வழங்கும் பொழுது அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மாணவருக்கு நேராக அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் புக்கு கொடுத்துருப்பீங்க, பட் ஆனால் ஃபோட்டோ எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா நாளைக்கு திரும்ப கிளாஸில் அந்த மாணவர்களுக்கு புக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மாணவர்களுக்குமே ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 30 மாணவர்களுக்குமே புக்கு நோட்டு கொடுத்த மாதிரியே ஃபோட்டோஸ் எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு அதை வந்து நாளையிலேருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் அப்படின்னு டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாணவர்களுக்கு நம்ம புக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஒருவேளை அந்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் கொடுக்காமல் இருந்தோம்னா ஸ்டேட்டஸில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இமேஜ் அதாவது ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் திரும்ப ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாக் நாட் ரிசீவ்டு, அதாவது மாணவர்களுடைய எண்ணிக்கையை விட புத்தகங்களுடைய எண்ணிக்கை குறைவாக வந்திருக்கும். இப்போ புதுசாக 6th வந்து வேறு ஒரு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு லாஸ்ட் இயர் ரோலை வச்சு தான் புக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஆஃபீஸில் நமக்கு வந்து கொடுக்காமல் இருப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டாக் நாட் ரிசீவ்டு அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கனாலும் நீங்கள் வந்து இமேஜ் வந்து அதாவது ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. திரும்ப மறுபடியும் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணி 2 வீக்ஸ் ஆச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே வராமல் இருப்பார். அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னால் லாங் ஆப்சென்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மாணவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம புக்ஸ் கொடுத்துட்டதுனால நம்ம எஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இமேஜ் அப்லோடு அப்படின்ற இடத்துல ஜூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ திரும்ப அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாணவர்களுக்கு புக்கு வழங்கும் பொழுது எடுத்த புகைப்படத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைல் அப்லோடோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துட்டு அந்த மாணவருக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே தெரியக்கூடிய சேவ் ஆப்ஷனை கொடுக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் ஒரு சில மாணவர்களுக்கு நோ அல்லது லாங் ஆப்ஷன் அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் சேவ் கொடுத்துட்டு திரும்ப மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் மேத்ஸ் புக் கொடுக்கும்பொழுது எடுத்த ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் திரும்ப இங்கே கிளிக் பண்ணி சயின்ஸ் அண்ட் சோசியல் கொடுக்கும்பொழுது ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் அண்ட் சயின்ஸ் புக்கு கொடுத்த விவரங்களை ஃபோட்டோஸ் எடுத்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் புக்கு ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க, இனிமேல் கூட நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து நாளையிலேருந்து கூட நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. போயிட்டு நோட் புக் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நோட் புக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் டேர்மை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டேர்ம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. செலக்ட் ஐட்டம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அல்லது 80 பேஜ் நோட் 5 செட்டு ஒன்று கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நமது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணி எஸ் கொடுத்துருக்கோமா, இல்லை கொடுக்கலையா, இல்லை ஸ்டாக் நமக்கு ரிசீவ் ஆகலையா, இல்லை ஸ்டூடெண்ட் வந்து லாங் ஆப்சண்ட்டா, இல்லை நாட் அப்ளிகபிளாக சரியான ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டு நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். மற்றது எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணாலும் இமேஜ் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ நம்ம நோட் புக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நோட் புக் கொடுக்குற மாதிரியே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருந்து அந்த மாணவருக்கு நேரம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சூஸ் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும். நெக்ஸ்ட் திரும்ப மறுபடியும் இங்கே கிளிக் பண்ணி 2 லைன் நோட் அதே மாதிரி ஓகே கொடுத்துட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸாக நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து 4 லைன் இப்படி ஒவ்வொரு நோட்டுக்குமே நம்ம செலக்ட் பண்ணி வந்து ஃபோட்டோஸோட அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் நமது வகுப்பில் சத்துணவு உண்ணும் மாணவர்களின் பெற்றோர்களிடம் விருப்ப கடிதம் வாங்கி அதை அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அங்கே தெரியக்கூடிய நூன்மில் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமது வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நோன்றது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அந்த மாணவர் வந்து சத்துணவு உண்ண விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கன்சென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விருப்ப கடிதம், அதாவது அவங்க வந்து சத்துணவு உண்ண விரும்புகிறாங்களா அப்படின்றத நம்ம வந்து ஒரு பெர்மிஷன் லெட்டர் மாதிரி வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மட் கண்டிப்பாக இனிமேல் வரும். அந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே கொடுத்து பேரண்ட்டிட்ட போய் சைன் வாங்கிட்டு வர வச்சு அந்த விருப்ப கடிதத்தை நம்ம வந்து இதில் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதில் கன்சென்ட் ஃபார்ம் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாணவர் புதிதாக நமது பள்ளிக்கு வர்றார். அவர் முதல் வகுப்பில் வரலாம், அல்லது வேறு ஒரு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு 6ஆம் வகுப்புக்கு வரலாம் நமது பள்ளிக்கு. அப்படி வரக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புகிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஏற்கனவே இங்கே படிச்சுட்டு இருப்பாங்க, ஏற்கனவே சத்துணவு திட்டத்தில் பயன்பெற்றுட்டு இருப்பாங்க, தொடர்ந்து இந்த வருஷமும் பயன்பெற விரும்புகிறாங்களா அப்படின்னு சொன்னால் நீங்கள் செகண்ட் ஒன்னை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வரைக்கும் போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவருக்கு சத்துணவு திட்டம் வந்து பயன்பெறாமல் இருந்திருப்பாங்க, அதாவது நூன்மில்ல அவங்க பேர் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த வருஷம் என்னுடைய பேரை சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பேரண்ட் வந்து அவங்களுடைய குழந்தைக்கு வந்து விருப்பம் சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப 4வது ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டத்தின் கீழே வந்து பயன்பெற விரும்பலை, மதிய சாப்பாடு வேணாம், பட் ஆனால் மற்ற எல்லாமே நீங்கள் கொடுங்க, அதாவது யூனிஃபார்ம் கொடுங்க, நோட் புக்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதாவது இனி வரக்கூடிய காலங்களில் சத்துணவு உண்ணக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் யூனிஃபார்ம் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விருப்ப கடிதம், ஒப்புதல் கடிதம் கொடுக்குறாரு. அதாவது என்னுடைய குழந்தை வந்து சத்துணவு சாப்பிட விரும்பலை, ஆனால் சொந்த காரணங்களால் ஒரு சில காரணங்களால் பட் ஆனால் வந்து யூனிஃபார்ம்லாம் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த பேரண்ட் வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேரண்ட்டிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இது வந்து பதிவு பண்ணணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் கண்டிப்பாக வரும். அந்த ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டினுடைய சைன் வாங்கினதுக்கு அப்புறமா அந்த கன்சென்ட் ஃபார்ம் அப்லோடுன்னு இருக்கு பாருங்கள், அதை ஒவ்வொரு மாணவரையுமே அவங்க அப்பா அம்மாட்ட வாங்கிட்டு வர சொல்லி அந்த இதை நம்ம வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஃபார்ம்ஸ், இதுதான் அந்த ஃபார்ம்ஸ்னால் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இதே மாதிரி தங்கள் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்குமே கேட்டுட்டு அந்த ஃபார்ம்ஸை வந்து நம்ம வந்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து இங்கே தெரியக்கூடிய சேவ் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் புத்தகம், பாடக்குறிப்பேடு மற்றும் சத்துணவு உண்ணும் மாணவர்களுடைய பெற்றோர்களின் விருப்ப கடிதம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் மொபைல் ஆப்பில் வகுப்பாசிரியர் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. திரும்ப எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்ததாக நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.